ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம சேஞ்ச் ஆன சிலபஸ் அடிப்படையில் ஒன் பை ஒன்னாக டாபிக் வைஸாக நம்ம வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் 2 டாபிக் நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டுடே 3வது டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா பழமொழி 400 அப்படிங்கிற அந்த ஒரு நூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பழமொழி 400 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் பழமொழி 400. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாடலோட இறுதி அடியும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். அந்த பழமொழி 400 பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? 400 பாடல்களை கொண்டது. அதனால தான் இந்த நூலுக்கு என்ன பெயர் வழங்கப்படுது? பழமொழி 400 அப்படின்னு வழங்கப்படுது. ஓகே, இந்தக்கான நூல் குறிப்பு பற்றி பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சது தான் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் பழமொழி 400. ஓகே, 14 கீழ்கணக்கு நூல்கள்னா சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்டது. அப்போ யார் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னா களப்பிரர்கள் அவர்கள் தான் ஆட்சி புரிஞ்சாங்க. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்டது தான் இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள். ஓகே, கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை களப்பிரர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் பழமொழி 400. ஓகே, திருக்குறள் நாலடியார் நூல்களோடு ஒருங்கே வைத்து எண்ணப்படும் நீதி நூல் பழமொழி 400. ஓகே, அதாவது திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எது? நாலடியார். நாலடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னா பழமொழி 400 அதுதான். ஓகே, இந்த திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்து வைத்து எண்ணப்படக்கூடிய நீதி நூல் எது அப்படின்னா பழமொழி 400 அதுதான். ஓகே, கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் எது அப்படின்னா பழமொழி 400 தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வரலாற்று செய்திகள் நிறையாவே இந்த நூலில் இடம்பெறும். பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன், அப்புறம் கரிகாலன், அப்புறம் பார்த்தீங்கன்னா மனுநீதி சோழன், இந்த மாதிரியான வரலாற்று செய்திகள் மிகுதியாக இடம்பெறக்கூடிய நூல் எது அப்படின்னா பழமொழி 400 தான். ஓகே, இதோடைய அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னா 34 அதிகாரங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நம்ம நாலடியார் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது, எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பழமொழி 400 அதிகாரங்கள் 34, பாடல்கள் பார்த்தீங்கன்னா 400 பாடல்கள் இருக்கு. ஓகே, இந்த நூலில் ஒவ்வொரு பாடலோட ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா, அதாவது அந்த ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். அதனால் இதற்கு என்ன பெயர்? பழமொழி 400 அப்படின்னு பெயர் வந்திருக்கு. 400 பாடல்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு பாடலை இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெறுது. அதனால தான் இந்த நூலுக்கு பழமொழி 400 அப்படிங்கிற பெயர் வழங்கப்படுகிறது. ஓகே, நீதி கருத்தை விளக்கி கட்டும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அறம் சார்ந்த நீதி கருத்துகள் வெளிப்படும். இந்த நூலை பதிப்பிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வசேகர முதலியார் அவர்கள் தான் இந்த நூலை பதிப்பித்தவர். பதிப்பித்தல் அப்படின்னா என்னன்னா, அதாவது இந்த நூலில் 34 அதிகாரங்கள் 400 பாடல்கள் இதை ஒரு ஒழுங்குபடுத்தி கொண்டு வரது. இந்த ஒழுங்குபடுத்தி அச்சில் ஏற்றுறது தான் பதிப்பித்தல் அப்படிம்பாங்க. இந்த செயலை செய்தவர் பதிப்பித்தவர் யாருன்னா செல்வசேகர முதலியார் அவர்கள். ஓகே, இந்த நூலுக்கு வழங்கக்கூடிய அடைமொழி பெயர்கள் என்னென்ன அப்படின்னா பழமொழி 400, உலக வசனம், முதுமொழி, முதுசொல்னு இந்த நூலை குறிப்பிடுறவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் அவர்கள் இந்த நூலை முதுசொல் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா முன்றுரை அரையனார் அவர்கள் தான். இதில் முன்றுரை அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா அவருடைய ஊர் பெயரை குறிக்கும். அரையன் அப்படின்னா என்னன்னா அரசன் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா இவர் முன்றுரை அப்படிங்கிற அந்த ஊரை ஆண்ட அரசனாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்படுது. ஓகேங்களா, முன்றுரை அப்படிங்கிறது ஊர் பெயர், அரையன் அப்படிங்கிறது அரசனை குறிக்கும். அதனால இவர் முன்றுரை அப்படிங்கிற அந்த ஊரை ஆண்டவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரையன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புலவரோட குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. ஓகே, இவருடைய காலம் எது அப்படின்னா கிபி 4ஆம் நூற்றாண்டு தான் இவருடைய காலம். ஓகே, இந்த பழமொழி 400 இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா கிபி 4ஆம் நூற்றாண்டு. இவர் முன்றுரை அரையனார் அவர்கள்
சமண சமயத்தைச் சேர்ந்தவர். எப்படி இந்த தகவலை நம்ம அறிகிறோம் அப்படின்னா, இந்த நூலில் இடம்பெறக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல் மூலியமாக தான் இந்த தகவலை வந்து நம்ம அறிகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பழமொழி 400ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாடல் வரிகளை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாடல், ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படிங்கிறது. ஓகே, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், அதாவது ஒருவர் வந்து நிறைவாக கற்றார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? அறிவுடையவராக இருப்பார். அத்துடையார் நாற்றி செய்யும் செல்லாத நாடில்லை, அந்த நிறைவான கல்வி கற்ற அறிவுடையவரோட புகழ் வந்து 4 திசைகளில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு செல்லும். அவருடைய புகழ் செல்லாத நாடே இல்லை. அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம், அந்த நாடு என்னவாகாது? வேற்று நாடு, மற்ற நாடா ஆகவே ஆகாது. அதுவும் அவருடைய தம்முடைய நாடை போலவே ஒரு மதிப்பாகத்தான் இருக்கும். ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். ஆற்றுணா அப்படிங்கிறது என்னன்னா பழம், அதாவது ஆறு அப்படின்னா வழி, உணா அப்படின்னா உணவு. ஓகேங்களா, அதாவது வழி உணவு கட்டுச்சோறு எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். ஓகே, இதில் இடம்பெற்றுள்ள பழமொழி என்ன அப்படின்னா, ஆற்றுணா வேண்டுவது இல், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிறதா இதில் இடம்பெற்றுள்ள பழமொழி. ஓகே, அதாவது அகைன் பார்ப்போம். பொருள் வந்து நிறைவாக கற்றவர்கள் அறிவுடையவர்கள், அந்த அறிவுடையவர்களோட புகழ் பார்த்தீங்கன்னா 4 திசைகளில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் செல்லும். அந்நாடு வந்து பிற நாடா ஆகவே ஆகாது, தம்முடைய நாடு தான். அதனால் வந்து வழிநடை உணவு கட்டுச்சோறு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை கற்றவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுக்கான பொருள். ஓகேங்களா? ஓகே, கற்றவருக்கு எங்கு சென்றாலும் சிறப்பு அப்படிங்கிற பொருள்பட இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பாடல், மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீருலையுள் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் ஒன்றாகும் முன்றிலோ இல் அப்படிங்கிறது. ஓகே, இதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் அப்படிங்கிறது, மாறினா மழை அப்படிங்கிறது அர்த்தம். மழை இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள், பாரியோட மகள் மடமகள் இளமகள் 2 பேர் இருக்காங்க. யார் யாரு? அங்கவை சங்கவை. ஓகேங்களா, இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா பாரியோட மகள்கள், அங்கவை சங்கவை. அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பான்மகற்கு, பாணர்களுக்கு, ஓகேங்களா, பாணர்களுக்கு என்ன பண்றாங்க? நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால், பாணர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மழை இல்லாத காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நெல் வந்து எதற்கு இணையானது? பொன்னிற்கு இணையானது. ஓகேங்களா, அதை போல் அந்த நீர் உலையில் பொன்னை எடுத்து கொடுக்கறது மாதிரி புகவாக உணவை கொடுத்தால், நல்கினால்னா கொடுத்தால் அப்படிங்கிற பொருள். அப்புறம் ஒன்றாகு முன்றிலோ இல் அப்படிங்கிறது, இதுதான் இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி. அதாவது ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கிறதா இந்த நூலில் இடம்பெற்றுள்ள பழமொழி. ஓகே, அகைன் வந்து இதற்கான பொருள் பார்ப்போம். அதாவது மழை இல்லாத காலத்தில், வறட்சியான காலத்தில் பாரியோட மகளிர் அங்கவை சங்கவை பாணர்களுக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு நீர் உலையில் பொண்ணு எடுத்து கொடுக்குற மாதிரி உணவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க அப்படிங்கிற இந்த தகவல் சொல்லப்படுது. அதை போல ஒன்றுமில்லாத வீடு எதுவுமே இல்லை, ஏதோ ஒன்று இருக்கும், அதன் மூலியமா நம்ம யாருக்கோ ஒருவருக்கு உதவலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுக்கான பொருள். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தகவல்கள் சொல்லப்படுது. என்ன? தமிழர்களோட பண்பாட்டு கூறுகளில் முதன்மையான விருந்தோம்பலை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, நமக்கு இல்லைனாலும் கூட விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை வந்து தமிழ் இலக்கியங்கள் பேசுது. அதில் ஒன்று பழமொழி 400. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாரியோட மகளிரை பற்றியும் பாரியை பற்றியும் இதில் வந்து சொல்லப்படுது. ஓகே, ஓகேங்களா? ஓகே, பாடலோட பொருள் நம்ம பார்த்தது தான். பாரியோட மகளிர் அங்கவை சங்கவை, பாணர்கள் வந்து இறந்து நிற்கிறாங்க. பாரி மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதில் இடம்பெற்றுள்ள பழமொழி என்ன அப்படின்னா ஒன்றாகு முன்றிலோ இல் அப்படிங்கிறது. இதற்கான பொருள்
ஒன்றுமில்லாத வீடு இல்லை அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கேட்டிருக்காங்க. இந்த பழமொழியை கொடுத்துட்டு இதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாடல் வரிகள் பார்ப்போம். சில பாடல் வரிகள். அறிமடமும் சான்றோருக்கு அணி அப்படிங்கிறது. ஓகே, இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, அறி அப்படின்னா அறிந்தே. ஓகே, அறினா அறிந்தே, மடம் அப்படின்னா மடமை, அறியாமை செயல்கள் செய்வதும், சான்றோருக்கு அணி அழகு சிறப்பு, அணினா அழகு சிறப்பு அப்படிங்கிற பொருள் தரும். அதாவது அறிந்தே மடமை செயல்களை செய்வதும் சான்றோருக்கு சிறப்பையும் அழகையும் தரும் அப்படிங்கிறதா இந்த வரிக்கான பொருள். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. ஓகேங்களா? மயிலுக்கு போர்வை போத்தினான் பேகன். இதெல்லாம் வந்து ஒரு அறியாமை செயல்கள் தான். ஓகேங்களா? தேர் கொடுக்குறா, முல்லை மலருக்கு தன்னோட தேரை கொடுக்குறா பாரி. அதே போலவே மயிலுக்கு என்ன பண்ணுறா, தன்னுடைய மதிப்பான அந்த போர்வையை வந்து கொடுக்குறா. இதெல்லாம் வந்து ஒரு அறியாமை செயல், மடமை செயல். இதை வந்து அவங்க தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க. இதன் மூலிமா அவங்களுக்கு என்ன ஆகுது, சான்றோருக்கு நல்லோருக்கு அணியும் சிறப்பும் உண்டாகுது அப்படிங்கிறதா இதற்கான பொருள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாம்பரியும் பாம்பின் கால் அப்படிங்கிறது. இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, ஒரு பாம்பு வந்து மூவ் ஆன் பண்ணுறது வந்து இன்னொரு பாம்புக்கு தான் தெரியும். அது எப்படி மூவ் ஆன் பண்ணியிருக்கு, அது எந்த மாதிரி அடுத்து நகரும் அப்படிங்கிறது ஒரு பாம்புக்கு தான் தெரியும். அதே போல தான் ஒரு அறிவுடையவர்களால் என்ன பண்ண முடியும், மற்றவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ண முடியும். ஒரு திறமைசாலியால் என்ன பண்ண முடியும், மற்ற ஒரு திறமையாளரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, அதை மாதிரி அந்தந்த இனத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்தந்த இனத்தை சேர்ந்த நபர்களோட பண்பை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதா இதற்கான பொருள். பாம்பரியும் பாம்பின் கால் அப்படிங்கிறது. பாம்பின் கால் பாம்பரியும். ஓகே, நெக்ஸ்ட் அருமோ நரி நக்கிற்று என்று கடல் அப்படிங்கிறது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நரி நக்கிற்று கடல். அதாவது நரி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கடல் நீரை குடிக்குது. இப்படி குடிச்சிச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கடல் என்ன ஆயிராது, வத்தி போகவே போகாது. கடல்ல அதிகமான நீர் இருக்கு. நரி வந்து குடிக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய நீர் என்ன ஆயிராகுது, வத்தி போகவே போகாது. ஓகேங்களா? ஓகே, அதே போல தமக்கு ஏவல் செய்பவர் பலராலும் களவு செய்யப்பட்டாலும் வருவாய் மிகுந்த நபருடைய பெருஞ்செல்வம் என்ன ஆகாது, குறைஞ்சு போகாது. ஒருத்தட்ட செல்வம் அதிகமாக இருக்கு, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அந்த செல்வத்தை திருடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சாலும் கூட நரி நக்குவதால் கடல் நீர் எப்படி குறைந்து போகாதோ அதே போல பெருஞ்செல்வம் கொண்டவருடைய செல்வமும் குறைந்து போகாது, அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதா இதற்கான பொருள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து முள்ளினால் முள் களையும் ஆறு அப்படிங்கிறது. அதாவது முள்ளினால் முள் களையும் ஆறு. நமக்கு தெரியும், இந்த பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னா நம்மளும் ஹார்டாக அதை மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு முள்ளாக இருக்குது அந்த செயல் அப்படின்னா நம்மளும் முல்லை போலவே செயல்படணும். அந்த ஒரு செயல் வந்து மலராக இருந்துச்சுன்னா நம்மளும் மலரை போல செயல்பட வேண்டும். முள்ளால் எடுக்கணும், மலராக இருந்தால் மலர் போல மலரால் எடுக்கணும் அப்படிங்கிறதா இதற்கான பொருள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கற்றலின் கேட்டலே நன்று அப்படிங்கிறது. அதாவது இந்த பாடல் வரிகள் வந்து பழமொழி 400ல் இடம்பெற்றிருக்கு. அதாவது நாள் முழுமையும் வெறுப்பின்றி இனிதாக படித்து அறிதலை காட்டிலும் அறிஞர்களிடம், ஓகேங்களா, நம்மளால் வந்து ஒரு புத்தகங்களை படித்து நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். அதை காட்டிலும் நம்ம என்ன பண்ணணும், அறிஞர்களிடம் போய் விரும்பி கேட்டல் நன்று. நம்ம கற்கிறத காட்டிலும் அறிஞர்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து அந்த நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா இதற்கான பொருள். ஓகே, முறைக்கு மூப்பு இளமை இல் அப்படிங்கிறது கரிகாலனை பற்றி சொல்லக்கூடிய வரிகள். நம்ம பார்த்தோம், வரலாற்று செய்திகள் வந்து நிறைவாக இடம்பெற்றுள்ளது அப்படின்னு. கரிகாலன், பாரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மனுநீதி சோழன், பேகன், இந்த மாதிரியான எண்ணற்ற வரலாற்று செய்திகள் இந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. அதில் ஒன்று தான் கரிகாலனை பற்றியது. முறைக்கு மூப்பு இளமை இல் அப்படிங்கிறது. அதாவது இந்த பாடல் வரிகள் வந்து எந்த ஒரு சூழலில் இடம்பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிகாலன் சோழன் வந்து சிறு வயதிலேயே என்ன பண்ணுறான், மன்னராக வந்து அமர்றான். அப்போ வந்து ஒரு வழக்கு வருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவர் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது அமைச்சர்கள், மக்கள்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இவருக்கு வயசு கம்மிங்க, இவருக்கு அனுபவம் பத்தாது,
இவர் எப்படி இதை சொல்ல முடியும், கொஞ்சம் நாலேஜான வயசான நபர்களாக இருந்தால் கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தகவல் இவர் காதுக்கும் வருது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தான் வந்து சொல்லாமல் மூப்பு இளமை, அதாவது வயதான தோற்றத்தில் கரிகால சோழன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா தீர்ப்பு கொடுக்குறான். அந்த தீர்ப்பை கொடுத்ததுக்கப்புறம் தீர்ப்பை கொடுத்து முடிச்சு எல்லாருக்கும் அந்த தீர்ப்பு வந்து ஓகே, பயங்கரமான தீர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து தோன்றுது. அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னுடைய அந்த வயதான தோற்றத்தை கலைச்சிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா வயதான தோற்றத்தை கலைத்து விட்டு நான் தான் கரிகாலன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகேங்களா? அதை போல முறைக்கு நீதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தீர்ப்பு சொல்கிறதுக்கு நாலேஜ் வைஸ் தான் முக்கியமே ஒழிய மூப்பு வயதில் மூத்தவர் இளமை வயதில் இளையவர் அப்படிங்கிற வேறுபாடுலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு அறிவு அந்த நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் செயல்படலாம் அப்படிங்கிறதா இதற்கான பொருள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுகள் வெற்ப தாமிருந்த நினைப்பின்றி கோடு குறைத்து விடல் அப்படிங்கிறது. அதாவது நாடி நமரென்று நன்கு புறந்தாரை, அதாவது ஒரு நபர் நம்மளை நாடுறாரு. அவர் வந்து உறவினராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், தெரிந்தவர் தெரியாதவர் யாராக வேணாலும் இருக்கலாம். அவராக நம்மளை தேடி வராரு. தேடி வந்து நன்கு புறந்தாரை நமக்கு நன்மை செய்கிறார், நம் வாழ்வை மேம்படுத்துகிறார். அப்படி ஒரு சூழலில் என்ன பண்ணக்கூடாது, கேடு பிறரோடு சூழ்தல். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கெடுதல் பண்ணக்கூடாது. பிறரோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கெடுதல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளர்மணி நீடுகள் வெற்ப தாமிருந்த நினைப்பின்றி கோடு குறைத்து விடல். ஓகேங்களா? அதாவது அப்படி ஒரு கெடுதல் செஞ்சோம் அப்படின்னா ஒரு மலை உச்சி இருக்குது, அந்த உச்சியில் வந்து ஒரு மரம் இருக்குது. ஓகேங்களா? அந்த மரத்தில் வந்து கிளைகள்லாம் இருக்குது. அந்த கிளையில் வந்து அந்த நபர் உட்காந்துருக்காரு அப்படின்னா அந்த கிளையை வந்து அவரை வெட்டுவதை போன்றது. ஓகேங்களா? அவர் அந்த கிளையில் உட்காந்துருக்கக்கூடிய நபர் அந்த கிளையவே வெட்டினார்னா என்ன ஆகும், கிளை முறிஞ்சு விழுகும். முறிஞ்சு விழுகிறது மட்டும் இல்லாமல் தன் உயிரும் அந்த மலையுச்சியிலிருந்து விழுகும்போது போயிடும். ஓகேங்களா? அதே போல தான் நமக்கு நன்மை செஞ்சவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள். ஓகே, நெக்ஸ்ட்டு அதாவது அகைன் பார்ப்போம். அதாவது நமக்கு வந்து நம்மளை ஒருத்தர் நாடி வர்றாரு, நமக்கு வந்து நன்மை செய்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நம்ம பிறரோட சேர்ந்து கெடுதல் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா மலை உச்சியில், ஓகேங்களா, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தோட கிளையில் உட்காந்துருக்கிற ஒரு நபர், அந்த கிளையில் உட்காந்துக்கிட்டே அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மரத்தை வெட்டுவதை போன்றது. அப்படி வெட்டினா அவர் இறந்து போவார். அதே போல தான் நமக்கு நன்மை செஞ்சவங்களை நமக்கு என்றைக்குமே அவங்களுக்கு கெடுதல் செய்யவே கூடாது அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சொல்லும் பொருளும் அதை பற்றி பார்ப்போம். ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக அப்படிங்கிறது, தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே அப்படிங்கிற பொருள் தரும். நாற்றிசை அப்படின்னா 4 திசைகளும். மாறினா நமக்கு தெரியும் மலை. முன்றில் அப்படின்னா வீட்டின் முன்னிடம், திண்ணை இங்கு வந்து வீட்டை குறிக்கிறது. ஒன்றாகு முன்றிலோ இல் அப்படின்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கிறது பொருள் தரும். புகவாக அப்படின்னா உணவாக அப்படிங்கிற பொருள் தரும். மடமகள் அப்படின்னா இளமகள், பாரியோட மகளிர் 2 பேர், அங்கவை சங்கவை. நல்கினால் அப்படிங்கிற சொல் வந்து கொடுத்தால் அப்படிங்கிற பொருள் தரும். வறண்டிருந்த அப்படின்னா வறண்டிருந்த அப்படிங்கிற பொருள் தரும். ஆற்றுணா அப்படின்னா என்னன்னா வழி உணவு. ஆறுனா என்ன, வழி. உணா அப்படின்னா உணவு, வழிநடை உணவு அப்படிங்கிறதா பொருள் தரும். இதை வந்து இக்காலத்தில் என்ன சொல்கிறாங்க, கட்டுச்சோறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த பழமொழி 400 இந்த டாபிக் வந்து பார்த்துட்டோம். இந்த பழமொழி 400ல் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு, நியூ புக், இதில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை மட்டுமே நீங்கள் பாருங்கள், போதுமானது. வேறு எந்த நோட்ஸும் நீங்கள் பார்க்க கூட தேவையில்லை. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.